அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ் மினி யூடியூப் சேனல். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2026 வருடத்தில் சித்ரா பௌர்ணமி எப்போ வருகிறது, நாள் மற்றும் நேரம், மேலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு மிக உகந்த நேரம் என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கு முன்னக்கூட்டி நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்பு. அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளன்று திருவண்ணாமலையில் நாம் கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த பலன்களை அள்ளித்தரும் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த நாளான சித்ரா பௌர்ணமி எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று, தமிழுக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை 18ஆம் தேதி தாங்க வருகிறது. அன்றைய தினத்தில் தான் மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருதல் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. சரி, இந்நாளில் நம்ம எந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:51 மே 1ஆம் தேதி அன்று இரவு 11:07 வரைக்கும் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லலாங்க. நம்ம திருவண்ணாமலையில் இரவு நேரத்தில் கிரிவலம் செல்வது ரொம்பவே நல்லது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை கோவிலை சுற்றி அப்படி மலையை சுற்றி அப்படி வலம் வரும்போது நிலவு நம்ம மேலே படும்போது உடல் நல்ல தூய்மை அடையுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன ஆரோக்கியம் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், எதிர்மறையான ஆற்றலும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும்போது பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சேர்ந்து எல்லாரும் போவீங்க. ஆனால் அப்படி போகும்போதுமே கண்டிப்பாக பேசிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டுலாம் போகாதீங்க. முழு பக்தியோடு இறை மனதோடு நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்துட்டு சிவபெருமானுக்குரிய மந்திரமான ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிறத மந்திரத்தை மனதில் உச்சரிச்சுட்டே செல்லலாம். இவ்வாறு முழு மனதோடு நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் அடுத்தாள் கதையெல்லாம் யாரும் யார்கிட்டையும் பேசாதீங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் சிவபெருமான்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் சிவபெருமானுக்குரிய மந்திரத்தை சொல்லிட்டே நீங்கள் வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாயினும் நிறைவேறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க கேட்குற கேள்வி என்னென்னா என்னால் கிரிவலம் செல்ல முடியாதுங்க, நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க அன்றைய நாளில் வழக்கம் போல் விரதம் இருந்துட்டு மாலை பொழுதில் சிவபெருமான ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி இல்லை என்றால் வீட்டில் எளிய முறையில் பூஜை செய்து இறை வழிபாடு செய்யலாம். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.